தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் அறக்கட்டளையை மூடினார். சற்று முன் அறக்கட்டளையை மூடினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மகாவிஷ்ணு ஒரு பிரபல ஆன்மீக பேச்சாளர். இவர் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆன்மீக சொற்பொழிவாற்றும் பொழுது ஊனமுற்றவர்களை குறித்து தவறாக பேசினார். சர்ச்சைக்குரியதாக மாறியது. மகாவிஷ்ணு மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாமீனில் வெளியேறி வந்தார். இவர் பரம்பொருள் என்ற அறக்கட்டளை மூலமாக பலருக்கு உதவி வந்தார். இந்த சூழ்நிலையில் சற்று முன் பரம்பொருள் அறக்கட்டளையை மூடிவிட்டார். பரம்பொருள் அறக்கட்டளை இனிமேல் செயல்படாது. பரம்பொருள் அறக்கட்டளைக்கு யாரும் நன்கொடைகள் அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டே தான் பரம்பொருள் அறக்கட்டளையை மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரபல ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையை மூடியது எதற்காக என்று தெரியவில்லை. அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அமலாக்கத்துறைக்கு பயந்தா, அரசியல்வாதிகளுக்கு பயந்தா என்று தெரியவில்லை. ஆனால் சற்று முன் அறக்கட்டளையை மூடிவிட்டார்.